ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நிவின் சொன்னதும் சாரதாம்மாவுக்கு சரியான கோவம். உன்னால் தாண்டி அம்மு வீட்டை விட்டு போயிருக்கிறா. அம்மு எந்த அளவுக்கு உன்னை அம்மாவை நினச்சிருந்தா இந்த அளவுக்கு செய்திருப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவம். எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறது விஜய் தம்பி பண்ணிக்கினா என்னன்னு மறுபடியும் பேசுகிறதா என் பேச்சை கேட்காதவ நீ வீட்டை விட்டு போன்னு சொல்கிறாங்க. இங்கே ராதா அம்மாவும் தாத்தாவும் அம்மு கிடச்சதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு வாய் திறந்து பேசுகிற தாத்தா அன்னைக்கு பாட்டி இருக்கும்போது வாய் திறந்து பேசுனா இன்னைக்கு விஜய் காவேரியோட வாழ்க்கையும் கெட்டிருக்காது, அம்முக்கும் இந்த நிலமை வந்திருக்காது. இன்றைக்கி காவேரியை கல்யாணம் பண்ணணும் இந்த அளவுக்கு கெடுத்து விட்டதே ராதாம்மா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு காதில் படுற போல் காவேரி மிஸ்ஸும் உங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு இப்போவும் அம்மு மனசை கெடுத்ததும் ராதாம்மா தான். எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இப்படி கெடுத்து கடைசியில் அந்த குழந்தை வெளியே போகிற அளவுக்கு கொண்டு போய் வந்துட்டாங்க. இங்கே விஜயை கூப்பிட்டு பேசுகிற காவேரி என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நினச்சி தான் அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஒரு தரமட்டமான யோசனை இது. இன்றைக்கி எபிசோடில் விஜயை கேட்டதான் விஜய்க்கு அவ்வளோ ஒரு கோவம். நானே என் குழந்தை தனியாக போயிட்டான்னு இன்றைக்கி இப்போ வரைக்கும் பதட்டத்தில் இருக்கிறேன். என்ன கேள்வி இந்த கேள்வி கேட்குறேன். இனி என்னாலேயோ என் குழந்தையாலேயோ என் ஃபேமிலியாலேயும் எந்த தொல்லையும் உனக்கு வராது, மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கோவத்தோடு விஜய் காரில் போகிறாரு. காவேரி ஸ்கூலில் போனதான் கிளாஸ் எடுக்கும் போது அங்கே அம்மு வரல, ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் போதும் இல்லை, சேர் காலியாக இருந்து இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இன்றைக்கி அம்மா அப்பா கிட்ட கோவத்தெல்லாம் காட்டிட்டோமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது கோவத்தை விஜய் மேலே காட்டினது தவறு தான். ஏன்னா அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அங்கே தான் காட்டினமே தவிர விஜய் மேலே காட்டினது ரொம்ப ரொம்ப தவறு. அடுத்ததாக அம்மா தேட போகிறா. அம்மு வரலன்னு சொன்னதும் விஜய் இந்த ஸ்ட்ரிக்டோடு இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்காக இல்லைனாலும் அம்முக்காக நம்ம காவேரி விஜயை சீக்கிரத்தில் தேடுவா. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம்.